ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்ன சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் கோயிலுக்கு வராங்க. அப்போ காப்பு கட்டுறதுக்காக வரும்போது பார்த்தோம்னா கரெக்டாக புவனேஸ்வரி வந்துருந்தாங்க. என்ன ரகுராம், நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற பொழுது அதனால தான் பூக்குழியில் இறங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கூடையே சிவாவும் மணியெலாம் இருக்கிறாங்க. இங்கே பாரு, தேவலாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன் பேச மாட்டீங்க, என் குடும்பத்தில் நான் என் வீட்டு வாரிசையே நான் இழந்துகிட்டு இருந்து நாங்கள் தவிச்சிட்ருக்குறோம். ஆனால் நீ என்னென்னா உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறனால தானே பூக்குழி இறங்குறதுக்காக காப்பு கட்டுறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்காத. உண்மையை சொல்லப்போனாக்கி அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுது. ஆனால் அவன் என்னைக்கு கையங்கொள்ளாமல் மாற்றானோ அன்னைக்கு இருக்கிறது உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவாவும் சொல்கிறாங்க, எங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ தலையிட்டு இருக்கிற. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ கையங்கொள்ளாமல் நீ பிடிபடுவ பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட இந்த மாதிரிக்கு வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, என் வீட்டு வாரிசை இழந்துக்கிட்டு நாங்கள் தவிச்சிட்ருக்குறோம். நீங்கள் என்னென்னா அந்த மாயாவோட பேச்சை கேட்டுட்டு கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு எங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, என்ன கடைசியில் உன் பொண்டாட்டியும் மாயாவையும் காப்பாற்றுறதுக்காக பழியை தூக்கி எங்கள் மேலேயே போட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, அப்போ சிவா சொல்கிறாங்க, எங்கே பாரு, தேவையில்லாமல் இதுக்கு மேலே நீ பேசிகிட்டு இருக்காத, அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற பத்துக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு வரவும், இப்போ சிவா ஜானகிட்ட புவனேஸ்வரி இப்படி பண்ணினது விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா, அவள் தேவையில்லாமல் இப்போ பெரியப்பா கிட்ட இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறானா, கண்டிப்பாக பெரியப்பா பூக்குழியில் இறங்கும் போது அவள் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன மாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, பயப்படாதீங்க பெரியம்மா, அதான் நான் இருக்கிறோம்னா நான் பார்த்துக்கிட்டதேன், பெரியப்பாக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானகி கோயிலுக்கு கிளம்புறாங்க. எங்கே பெரியம்மா போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாயா, எனக்கு மனசே சரியில்லை, அதனால நான் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்க கேட்குறாங்க, என்னம்மா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டே இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, ரகுராம் பூக்குழியில் இறங்குவாம்ல, அவன் பூக்குழியில் இறங்கணும், ஆனால் கண்டிப்பாக அவன் நல்ல மாதிரிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன்னுடைய பிளான் தான் என்னது அப்படின்னு மகாலிங்க கேட்கவும், ரகுராமுக்கு மட்டும் பூக்குழியில் இறங்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா அது எல்லாமே தேவ குத்தமாயிரும், அதுக்கப்புறமா ரகுராமால் தப்பிக்கவே முடியாது, அதுதான் என்னுடைய பிளானு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மகாலிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த மாதிரிக்கெலாம் பிளான் ஒன்றால் மட்டும்தான் போட முடியும், வேறு யாராலையுமே இப்படிலாம் யோசிக்க முடியாது, நீ யோசனை பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது, நீ சொல்கிற முடிவு கரெக்டு தாம்மா, அந்த ரகுராம் மட்டும் பூக்குழியில் நல்ல மாதிரிக்கு அவன் போயிட்டு வரலன்னா கண்டிப்பாக அவன் குடும்ப கௌரவம் எல்லாம் மொத்தமும் கெட்டு போயிடும் இந்த ஊர் ஜனங்க மத்தியில் அப்படிங்கவும், அதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா ஒரு 4-5 பேருக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ரகுராம் பூக்குழியில் இறங்கணும், ஆனால் அவன் நல்ல மாதிரி திரும்பி வரக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஜானகி கோயிலுக்கு வராங்க. அப்போ கோயிலில் அவங்க அம்மா கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க, அம்மா என்னம்மா நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படியா இந்த பிரச்சனை வெளியே வரும்னு சொல்லி தான் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த கார்த்தி எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது, அந்த கார்த்தி வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும், அது மட்டும் இல்லாமல் அவர் பூக்குழியில் இறங்க போகிறாரு, அவர் நல்ல மாதிரியே இறங்கிட்டு வரணுமா, எல்லாமே என் குடும்பத்தில் ஒன்று நல்லபடியாக நடக்கணும், அதே மாதிரிக்கு கூடிய சீக்கிரத்தில் என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நல்ல மாதிரிக்கு அமையணுமா, இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்துவை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க அப்படியே கோயிலை சுற்றி வராங்க. கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தோம்னா அவங்க திடீர்னு ஏதோ தடுக்கிற மாதிரிக்கு இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தாலி சூலாயுதத்தில் மாட்டிக்கிடுது. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க இதை எடுத்து பார்க்குறாங்க, அது எடுக்கவே முடியல. உடனே கோயிலுக்கு வந்திருக்கப்பட்டவங்களாம் பார்க்குறாங்க, என்னம்மா அவங்க தாலி இப்படி சூலாயத்தில் மாட்டிட்டு இருக்குது, இப்படிலாம் நடந்துச்சுன்னா உங்க கணவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என்னுடைய கணவருக்கு அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லைம்மா இப்படி மாட்டிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் அர்த்தம், எதுக்கு உங்கள் கணவரை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், ஜானகி பார்த்தோம்னா அந்த தாலியை எடுத்துருந்தாங்க. அப்போ நேராக அம்மன் கிட்ட அவங்க வேண்டிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எல்லா பிரச்சனையும் முடியும்னு சொல்லிட்டு இப்போ தான் உன்னை கும்பிட்டுட்டு போனேன், அதுக்கிடையில் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை
பிரச்சனை நடந்துருச்சுது, என் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுமா, அவர் பூக்குழியில் நல்ல மாதிரிக்கு இறங்கிட்டு வரணும், அவர் தன்னுடைய பொண்ணுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தாம்மா இந்த மாதிரிக்கு அவர் வேண்டிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா ஜானகி சோகத்தோடு இருக்கும்போது அப்போ மாயா வராங்க. என்ன பெரியமா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ மாயா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் பெரியமா ஏற்கனவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இப்போ பதட்டமாக பேசணும்னா பெரியமா ரொம்பவே பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாயா சொல்கிறாங்க. பெரியமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ தவறுதலாக தானே இப்படி நடந்து போச்சுது, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஒன்றும் நடக்காது பெரியமா அப்படிங்கும்போது, இல்லை மாயா நீ சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் கோயிலில் வச்சு இந்த மாதிரிக்கு நடந்துக்கிற நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அந்த புவனேஸ்வரி வேற இப்படி உங்கள் பெரியப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் அவள் பேசிட்டு போயிருக்கிறா, அவள் சும்மா இருக்க மாட்டா, அவருக்கு ஏதாவது ஆபத்து வரவழைச்சிருவாள்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க மாயா. ஆனாலும் வந்து அவங்க ஒரு வித பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி பெரியமா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. என்ன ஜானகி என்ன சோகமாக இருந்துட்டு இருக்கிறா, அவள் இப்படிலாம் இருக்க மாட்டாளே, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து ஜானகி கிட்ட கேட்குறாங்க. என்ன ஜானகி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து ஜானகி ரகுராமோட கையை பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஜானகி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் அம்மனுக்காக நான் காப்பு கட்டி இருக்கிறேன், நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும், நீ எதுவுமே வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க ரகுராம் வந்து ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஜானகிக்கு இந்த மாதிரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்குது. ஆனால் ஜானகியோட பதட்டம் வந்து உண்மையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து ஜானகி சொன்னதையே அவங்க நினச்சிக்கிட்டே போகிறாங்க. எப்படியாவது இந்த கார்த்தியை இன்னைக்குள்ள கையும் குளமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பூக்குழியில் இறங்குறதுக்காக எல்லாமே ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து ரகுராம் வந்து பூக்குழியில் இறங்குறதுக்காக எல்லாமே வந்து அவங்க அதுக்குள்ளே எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணதுக்காக எல்லாம் வந்துடவும் அப்போ புவனேஸ்வரி வந்து ஒரு 4-5 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா, அவங்க கிட்ட கண்ணை காட்டிட்டு அவங்க கேட்குறாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே ரகுராம தான் காட்டுறாங்க. அவங்க பூக்குழியில் இறங்குறதுக்காக தயாராக இருக்கும்போது இங்கே ஜானகி மாயா எல்லாருமே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, ரகுராமுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி